முடியாதா இல்லை பண்ண விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப மாசான ஏவியா இருந்துச்சு. இருந்துச்சு. அழுக தாங்கவே முடியல. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அவர்களுக்குள்ள இருந்த இன்னர் சைல்டு எப்படிப்பட்டவன் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேட்டு கிரகத்துல இருந்து வந்து சேது சார் வந்து கேள்வி கேட்கற மாதிரி பிரவீன்ட்ட கேக்குறீங்க. கார்ல நடந்த சம்பவம் தானே எது? அது வேற இல்ல. இல்ல நீங்க பால் விஷயத்துக்கே வாங்க, அத நானும் பேசக்கூடாது அப்படின்னா. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9ல டே 97ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டு தடபுடலாக அடி பீன்னு கேள்வியாலே பிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லலான்னு தான் எனக்கு ஆசை. பட் அந்த மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லை. நோ கண்டென்ட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒன்று ஓட்டினாங்க. அதில் கூட பார்வதிக்கு அதுக்கு அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக திவாகர் உள்ளே வந்ததுனால அவரை வச்சு உள்ளவங்க ஏதோ ஒன்று பண்ணணுமேனு ஏதாவது ஒன்றாவது இருக்கணும்னா அசிங்கமாக போயிடும் குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேவலமான ஒன்றா இருந்தது. பட் நெக்ஸ்ட் வந்து கானா வினோத் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு மேக் பண்ணது வந்து ஏவி வந்து ரொம்ப கிராண்டாக சூப்பராக எப்படி சொல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுவரையிலும் இத்தனை சீசனில் இவ்வளோ எடிட் யாருக்கும் பண்ண தெரியாதா, இல்லை டீமில் ஆள் இல்லையா, இல்லை பண்ண முடியாதா, இல்லை பண்ண விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப மாசான ஏவியாக இருந்துச்சு. அதில் கூட நீங்கள் கமருதினை ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக காட்டிட்டு பார்வதியை வந்து ஒரு அரைக்கி மாதிரியே மேக் பண்ணது வந்து கொஞ்சம் வலிச்சிச்சு. ஏன் அவங்க இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க? அவங்க இல்லாமலே நீங்கள் ஒரு ஏவியை உருவாக்கி இருந்திருக்கலாம். அவங்கள எதுக்கு திரும்பவும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. பட் மாசான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ கமருதினும் பார்வதியும் அந்த ஃப்ரேமெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப டியர்ஸாக இருந்துச்சு. அழுக தாங்கவே முடியல. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். பட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க கண்டஸ்டன்ஸு அவங்க தான் இந்த ஷோ சரியா. வெளில வந்திருக்கவங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க. வெளில போயிட்டாங்க, திரும்ப கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ஷோவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, வெளி உலகத்தில் நடக்குதுன்றது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நீங்கள் ஒன்று டியூன் பண்ணி வச்சுருக்க மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பப்பட்டாக அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சுயமாக சிந்திக்கிறாங்க. யாரோட சிந்தனையும் யாரும் வந்து மாற்ற முடியாது, யோசிக்க வைக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். ஸோ இந்த யூனிவர்ஸ் மாதிரி நம்மளோட மைண்டு, சிந்தனைகள், நம்மளோட தாட் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசு. இந்த 5 விரல் எப்படி ஒன்றா இருக்கிறதுலே இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறத எல்லாரும் வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் காமனான ஒரு சில திங்ஸ் இருக்கும். இதுதான் ரூல்ஸ், இதுதான் தர்மம்னு இருக்கும். அதன்படி தான் ஃபாலோ பண்ணி தான் அந்த உலகமே இயங்குது. மனிதனோட வாழ்க்கையை அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ஒரு ரூல் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒன்று டியூன் பண்ணி வச்சுருக்கீங்க. இவங்க தான் உள்ளே இருக்கணும், இவங்கெல்லாம் வெளில போகணுன்றது. நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு ஒன்றுக்கும் உதவாத அல்லு சில்லியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு 5 பேராக உட்கார வச்சுட்டு திரும்ப அவங்க கெஸ்ட்டாக உள்ளே கூப்பிட்டா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? கிளின்னு கிழிச்சு தொங்க விட தான் செய்வானுங்க. அப்போ நீ வந்து எழுப்பி இல்லைங்க நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாம் நீ எதுக்கு இந்த பெருமை பித்தல்லாம் பிளேட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நான் எப்படி விளையாண்டேன் என்னோட கெஸ்டர்ஸ். ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஷோன்னு இல்லை, எந்த ஷோவுக்கு போனாலுமே ஏன் நீ சாதாரணமாக ஒரு விஷயத்த யோசிக்கிறத ஒரு பொது இடத்துல சொன்னாலே நீ ஹீரோ தான். ஸோ இந்த ஷோவுக்கு வந்து தான் நீ பெரிய மாசாக ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஷோவை அவ்வளோ மாசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வெளில உள்ள ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஏன் இப்படி வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் தெரியல. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏன்னா வெளியில் பிரபலமாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு தான் உள்ளே வரீங்க. அப்போ இந்த ஷோ மூலமாக தான் நான் இன்னும் பயங்கரமாக வேறு லெவலுக்கு போனேன், ரீச் கிடைச்சிச்சுன்றதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஷோ மக்கள் என்டர்டெயினுக்காக பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஷோ போகுதான்னா கிடையாது. மக்கள் ஓட்டிங் அடிப்படையில் போகுதான்னா கிடையாது. மக்களை ஃபன் பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ரூட் மேப் போட்டிருக்கீங்களோ அதன்படி தான் மக்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஓகே, நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே யார் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டஸ்டன்ஸாக இருக்காங்களோ அவங்கள கேளுங்க கேள்வி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பிடுங்கினாங்க, அவங்க என்ன கண்டென்ட் இந்த வாரம் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு வெளியில் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சதை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு எப்படி
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே, இப்போ என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் என்ன மாதிரியான இது ஒரு கேள்வி? இது வீக்கெண்ட் ப்ரோக்ராம் மாதிரியா இருக்குது? இது ஒரு விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ற மாதிரியா இருக்குது? ரொம்ப என்ன வார்த்தைகளை சொல்லி இதை வர்ணிக்கிறதுக்குன்னே தெரியவே இல்லை. வார்த்தைகள்லாம் இனி வந்து புதுசாக ஏதாவது மேக் பண்ணி தான் சொல்லணும். அந்த மாதிரி வர்ணனைகள் தான் கொடுக்கணும் இந்த ஷோவுக்கு அப்படின்னு தான் தோணுது. இந்த ஷோவை பற்றி இந்த பெருமை பீத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. அப்படிலாம் கிடையாது. வேற வேலை இல்லாமல் உட்காந்து பார்க்கறது, வேற டைம் ஃப்ரீயாக இருக்குது, ஏதோ ஒன்று பார்ப்போமேன்னு உட்காந்து பார்க்கறது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப வரவேற்பு பெற்ற ஷோவாக இருந்ததுன்னா ஓகே, வரவேற்பு பெற்ற ஷோ தாங்க. அதை ஏங்க நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? அதையே அவங்கள சொல்ல வைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபெமிலியராக தெரியுது, ஃபேஸ் தெரியுது அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து மேக் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிரவீனை எழுப்பி விட்டுட்டு தன்னோட ஹீரோயிசத்தை காட்டுறது. பார்த்தீங்கன்னா, பிரவீன் நீங்கள் சொன்னீங்களே ஹியூமானிட்டி இல்லைன்னு சொன்னீங்களே, நீங்கள் எதில் ஹியூமானிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் ஒரு காமனான ஒரு பிளேஸில் ஒரு ஷோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்களும் வெளி உலகத்தில் தானே இருக்கீங்க. நீங்களும் வேட்டு கிரகத்துலேருந்து வந்து சேது சார் வந்து கேள்வி கேட்குற மாதிரி பிரவீன்கிட்ட கேட்குறீங்க. அவர்களுக்குள்ள இருந்த இன்னர் சைல்டு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ வெளியில் நடக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? கண்ணை கட்டி காதில் வெளில போனவொடனே கண்ணை அப்படியே கட்டிடுவீங்களா? காதை அப்படியே பொத்திடுவீங்களா? உங்களுக்கு வெளியில் நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி வெளியிலேருந்து போனவொடனே திரும்ப உள்ளே வச்சு கேள்வி கேட்கறதுனால இதில் என்ன மாசா நீங்கள் ஃபீல் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? என்னன்னு புரியல. உங்களோட கருத்தை ஏன் அவங்ககிட்ட திணிக்கிறீங்க? கண்டஸ்டன்ட்டை கேளுங்க, என்னடா பண்ணீங்க, ஒரு வாரம் என்ன புடுங்குனீங்க, என்ன திணிச்சிங்கன்னு கேளுங்க. அவங்ககிட்ட எதுவும் கேட்கறதுக்கு கேள்வி இல்லைன்னு இவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண அவங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ பிரவீன்கிட்ட கேட்கும்போது என்ன ஹியூமானிட்டி இல்லைன்னு சொன்னீங்களா? அது சாதாரண வார்த்தை கிடையாது. என்ன ஹியூமானிட்டி இல்லை அப்படின்னா, சார் அவர் என்னத்துக்கு இப்போ ஹியூமானிட்டி இல்லைன்னு சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? நம்ம பார்வதி விஷயத்தில் தான் சார். என்னன்னா, ஓகேடா அந்த பிள்ளை உதச்சி தள்ளுச்சு, தப்பு பண்ணிடுச்சு, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அதில் யூஸ் பண்ணி அப்படி ஒரு தாக்குனீங்களேடா. இவ்வளோ நாள் 90 நாள் வீட்டில் இருந்துச்சே, போகும்போது கூட ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறது கூட உங்களாம் வக்கு இல்லையாடா? ஹியூமானிட்டி இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா? அது எப்படிங்க, அது எப்படி சரியாகும்? அந்த அளவுக்காட உங்கள்கிட்ட உள்ள ஹியூமானிட்டி எல்லாம் செத்து போச்சு. அதுதான் ட்ராமா ஆடுதுன்னா அதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாமடா நீங்களாம் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு அவரோட மைண்ட் வயசு மானங்கெட்ட கேள்வி கேட்கணும்னு தோணி அதை வந்து பொது சபையில் கேட்க வேண்டான்னு நீங்கள் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அமைதியாக இருந்தார். அப்போ திரும்ப அந்த ப்ரோக்ராமில் வீக்கெண்டில் நீங்கள் கேட்குறதுனால மட்டும் அது எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி எப்படியும் சொல்ல முடியும். நீங்கள் அதை எடுத்து எப்படி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அது ஒரு ரீசனாக ஒரு டீசனாக நம்ம கொண்டு போவோம். பால் விஷயத்தில் கொண்டு போகிறாரு. திரும்ப சார் காரில் நடந்ததுன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் பால் விஷயத்துக்கே வாங்க, அதை நானும் பேசக்கூடாது அப்படின்னா கார்ல நடந்த சம்பவம் தானே எது? அது வேற இல்ல. அப்ப ரெட் கார்டு யார் கொடுத்தது? நீங்க இல்லையா? அது பார்ட் 2 ஏதாவது ஒன்று மேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏதாவது ரோபோட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க கொடுக்கலையா? அப்போ ஏன் சார் விஜய் சேதுபதி சார் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, ரொம்ப அன்பு இருக்குது, நல்ல ஹியூமன். நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் வந்து சினி ஃபீல்டில் நிறைய விஷயத்த மேக் பண்ணியிருக்கீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த தேவையில்லாத ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்து உங்களுடைய மானம் மரியாதை உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஹியூமானிட்டி மற்றவங்க சொல்கிற அதை மட்டும் கேட்டு செயல்பட ஒரு பப்பட் மாதிரி நீங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லாவே இல்லை. தயவு செய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான ஒருத்தவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்களோட லைஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்கள் 2 குழந்தைகளுக்கு தகப்பன் சார். நீங்கள் அவங்க லைஃப்பில் என்ன தலைக்கு மீறிய வயதுக்கு மீறிய ஒரு சுமையை 2 பேர் தலையில் கட்டி நீங்கள் வெளியில் அனுப்புறீங்களே, சொசைட்டி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். 4 நாளில் போன நந்தினிக்கு அதோட இம்பேக்ட் இன்னைய வரல இருக்குன்னு எல்லா மீடியாலையும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க, என்னை கண்டாலே பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வயதுக்கு மீறி 2 பேர் பண்ண தப்ப கூட மன்னிக்க முடியாத ஒரு படுபாவியா சார் நீங்க? அப்படியா சார் நீங்க? அப்படியா அந்த சொசைட்டி உங்களை வளர்த்து விட்டுச்சு? அப்படியா நீங்க வளர்ந்தீங்க? இல்லை அப்படியா நீங்க இருக்கீங்க? உங்களோட குழந்தைங்களுக்குன்னா உங்களுக்கு எப்படி சார் தவிக்கும்? அவங்கள சுற்றி உள்ள ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, ஃபேமிலி என்ன, ரிலேஷன் என்ன பேசுவாங்க, அவங்களுக்கு ஃப்யூச்சர் கல்யாணம் ஆகி என்ன சார் அவங்களுக்கு என்ன அவ்வளோ 60+ சார் ஏஜ்? இந்த சொசைட்டியில் எவ்வளோ விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதை கூட யோசிக்காமல் ஒரு ஹியூமானிட்டி இல்லாமல் அனுப்புனீங்களே சார், உங்களுக்கு என்ன சார் உங்களை சொல்றது அப்படின்னு சொல்லி தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கதறதுக்கான ரீசனும் அதுதான் சார். இப்போ அவங்க 2 பேரும் இங்கே இல்ல, பட் ஸ்டில் அது ஆனதான் நிறைய. அது கூட உங்களுக்கு புரியலன்ற பட்சத்துல என்ன சார் சொல்றது? ஒன்றும் என்ன சார் சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க சார். அப்படிதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து வியானா எழுப்பி, என்னம்மா நீ வந்து விக்கல் சிக்கிரமா சொல்றியே, என்னம்மா அப்படிலாம் என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்கும் பொழுது,
நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே வெளில நடக்கிறத உள்ள பேசக்கூடாதுன்னு, அப்புறம் எப்படி வியானா வாய் திறந்து சொல்லுவாங்க? அவங்க சார்பா நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டா தான். நம்பர் 1 என்னன்னா, தேடி தேடி போயிட்டு அந்த பக்கெட் விஷயத்துல சாரி கேளு, இதனால அஃபண்ட் ஆகும், என் ஃபேமிலி எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகும், நீ சாரி கேட்டு இல்லை வீக்கெண்டில் பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லி தேடி தேடி இல்லாத ஒரு விஷயத்த ஓகே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்காக சாரி கேளுன்னு சொல்லி என்னை அப்படி வச்சு டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா, அப்போ நீ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா அப்படின்றது தான் சார் அவங்க கேட்டாங்க. அதை தான் அவங்க கேட்கவும் வந்தாங்க. சொன்னார்னா பிக் பாஸ் சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிற ஒரு விக்ரம். அந்த அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, விக்ரம் ஒரு காமன் பிளேஸில் நின்று ஒரு பொண்ணை ஃப்ராடுன்னு சொல்கிறது, கோழன்னு சொல்கிறது, மேனியாக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் எந்த மாதிரியான வார்த்தைகள் உன்னோட பர்சனல் ஈகோவை கொண்டு வந்து ஒரு நாமினேஷனுக்கு யூஸ் பண்ணுறியே, இவ்வளோ வன்மமான புத்தி இருக்கிற வக்ர விக்ரம் அப்படின்னு சொல்லி தான் சார் அவங்க சொல்கிறாங்க. வக்ர விக்ரம்னு பார்வதி தான் சார் அந்த பேரை வச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ கூட நீங்கள் ஏன் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போவும் நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க சார். ஒரு தலைப்பட்சமாக தான் சார் அட்ரஸ் பண்ணுறீங்க. ஒருத்தவங்கள நலன் விரும்பியாக மட்டும்தான் சார் நீங்கள் இருக்கீங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு காமன், இங்கே எல்லாமே பொது, இது ரூல்ஸ்லாம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், இங்கே இந்த ஃபார்மேட்னா அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நல்லா விளையாட வேண்டிய பிளேயர்ஸ்லாம் மக்கள் தூக்கி வெளில போட்டாங்கன்னு ஒரு படியை எங்கள் மேலே தூக்கி போடும்போது எங்களுக்கு எவ்வளோ கொந்தளிப்பாகுது சார். நரம்பெல்லாம் புடைக்க செய்து எங்களுக்கு பயங்கரமாக கேவலமாக திட்டணும்னு ஆத்திரம் வருதுங்களே சார். ஆனால் மரியாதை நிமித்தமாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண முடியாமல் நாங்கள் தவிக்கிறோமே சார், எங்கள் மேலே தூக்கி போடுறீங்களே. அப்போ நாங்கள் ஒருத்தவங்க மேலே மட்டும் பயாஸ்டாக இருந்து ஒரு ஆளை தூக்கி போட்டோம்னா ஷோ எப்படிங்க நல்லா இருக்கும்? நல்லா இல்லையே சார் ஷோ. சொன்னீங்களே சாரு, ஷோ பார்க்க நல்லா இல்லையே சாரு அப்படின்னு சொன்னீங்களே சாரு. நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் எல்லாருமே வெளில போகிறாங்க, வெளியில் அனுப்புறது மக்கள் தானே, எங்கள் மேலே பழியை தூக்கி வைக்கிறீங்களே சார். செவினேன்னு ஒரு என்டர்டெயினுக்காக ஃப்ரீயாக இருக்கிறோமேன்னு இந்த ஷோவை பார்க்க வந்தது ஒரு குத்தமா சார்? நாங்கள் ஓட்டு போட்டோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஓட்டு போடவே இல்லையே சார். எதுவுமே இங்கே டிரான்ஸ்பரன்சியாக நடக்கவே இல்லையே. நீங்கள் போட்ட மேப்பில் டீம் சொல்கிறது தான் சார் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணுறீங்க. அதை தான் சார் வியானா சொல்ல வராங்க. அவர் இதுக்கு வேர்த்தான ஆளே கிடையாது. இன்னொன்று மேனிப்புலேட் பண்ணுறது, ஒரு கேமை நல்லபடியாக போயிட்டு இருக்க கேமை மேனிப்புலேட் பண்ணுறது. இவர் செஞ்சால் அது தப்பு, சாரி மன்னிச்சிருங்கன்னு அழுது மன்னிப்பு கேட்பாரு. இதுவே மற்றவங்க யாராவது வாங்க பிக் பாஸ் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரே சார். ஆதிரை மேலே ஃப்ளோரில் இருக்காங்க சார், டாப்பில் இருக்காங்க, அவங்கள எஃப்ஜே மேலே தூக்கி வச்சிருக்காரு சார். அப்போ ஃப்ளோவில் இருக்கும் பொழுது இவங்க கீழே தள்ளி விட்டு ஏதாவது அவங்களுக்கு ஒன்று ஆயிருந்தா என்ன சார் பண்ணுறது? அப்போ ஐயோ ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, என் மேலே தான் தப்புன்னு ஒரு ஆக்ட் பண்ணுறாரே சார். அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தா இவர் என்னென்ன சார் பேசியிருப்பாரு அப்படின்றத தான் சார் வியானா சொல்ல வராங்க. பாவம் டக்குன்னு கேட்டதுனால அவங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வரல சார். பட் அவங்க சொன்ன கருத்துல அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இந்த ஷோவை பற்றி என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்கள் பயாஸ்டாக இருக்கிறதுல இங்கே வர கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரோட நலனையும் நாங்கள் விரும்புகிறோம், அவங்கள பயங்கரமாக ஷார்ப் பண்ணுறோம், அவங்கள கரெக்டாக டியூன் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒருதலை பட்சமாக இல்லாமல் காமனாக யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்குறோன்னு சொல்கிறீங்களே சார். எப்படி தட்டி கேட்குறீங்க? ஒரு வாரமாக வேறு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாமல் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து ஒரு பொண்ணு கிச்சனில் வேலை செஞ்சிச்சு சார். அந்த பொண்ணை கொஞ்சம் தட்டி கொடுக்க மறந்துட்டீங்களே சார். அவ்வளோ பெரிய விஷயம் கார் டாஸ்கில் நடக்கும்பொழுது ஒரு வார்த்தைகள்லாம் விடாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கலாமே சார். வார்ன் பண்ணலையே. வீக்கெண்டில் வந்த நீங்கள் ஒரு பெருந்தன்மையை அவங்க லைஃப் எப்படி க்ளோஸ் பண்ணி அனுப்ப தேவையில்லையே சார். அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்களே சார், அதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே சார். அவன் கோழை ஃப்ராடுன்னு சொல்லி காமன் பிளேஸில் ஒரு பொண்ணை எடுத்து அட்ரஸ் பண்ணும்பொழுது அதுக்கு க்ளோஷர் நீங்கள் எப்படி சார் கொடுக்குறீங்க வீக்கெண்டில்? சோ செல்லக்குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம், உனக்கு ஒரு தாட் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்னு சொல்லி அழுகிற பிள்ளைய நோகாமல் ஃபுட்டு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களே சார். இதுக்கெல்லாம் என்ன சார் இப்படி ஒரு 4 வார்த்தை ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தா அந்த பொண்ணு ஓகே இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவள் ப்ரெஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்திருப்பாளே சார். நெகட்டிவ் நீ உன்கிட்ட பாசிட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மேலே இவ்வளோக்கு நீங்கள் அடின்னு அடிச்சிங்கன்னா அந்த பிள்ளை லாஸ்ட்டாக எப்படி சார் பொங்கும்? 90வது நாள் இப்படி தான் சார் அதோட ரிப்ளை இருக்கும். ஒரு ஆள் கூட ஒரு வார்த்தை
வார்த்தை கூட நீ நல்லா செஞ்சம்மா, அந்த பக்கெட்டு டாஸ்க் ஆரம்பிச்சதே பார்வதினால தான், நீ தானம்மா சூப்பர்மா செமையா பண்ணம்மான்னு கூட உங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வரலையே சார். பயாஸ்டா தானே சார் நீங்க இருக்கீங்க, உங்க ஹியூமானிட்டி இழந்துட்டீங்களே சார். ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை பாராட்டணும்னு தோணலையேங்க. அமிர்தனை தூக்கி வச்சு பேசினால கூட நீங்க இந்த பொண்ணுக்கு எதுவுமே சொல்லலையே, ஒரு டிப்பு கூட கொடுக்கலையே. இப்படி ஒரு 2 குழந்தைங்களுக்கு தகப்பனான நீங்கள் ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஆள், ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து உங்களோட மரியாதை மானம் இதெல்லாம் இப்படி நீங்கள் வாங்கிக்கணுமா சார்? உங்கள் மேலே ரொம்ப பெரிய அன்பு இருக்குது, ரொம்ப பெரிய பாசம் இருக்குது, ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அது இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து இப்படி எப்படி சார் உங்களுக்கு இப்படி ஒரு உங்கள் மனசு கல்லாயிடுச்சா? இந்த ஷோவுக்கு வந்து காசு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாமா சார்? நமக்குன்னு ஒரு சுய அறிவு வேண்டாமா? சுய சிந்தனைகளை பற்றி நிறைய பேசக்கூடிய ஆள் சார் நீங்கள். சுய மரியாதை பற்றி பேசக்கூடிய ஆளுங்க நீங்கள். இதில் வந்து உடன்பாடே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஷோ பண்ணுறது எல்லாமே ஒருதலை பட்சமாக தான் பண்ணுறீங்க. ஃபன்னாக கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. முக்கியமாக மக்கள் ஓட்டின் அடிப்படையில் இந்த ஷோ நடைபெறதே கிடையவே கிடையாது. மக்கள் மேலே தூக்கி பழிய போடாதீங்க. இது ரியாலிட்டி ஷோ தான். நீங்கள் டியூன் பண்ணுற மாதிரி தான் நடக்குது, நீங்கள் ரூட் மேப் போட்ட மாதிரி தான் நடக்குது. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி இந்த ஷோ ரொம்ப மோசமாக கேவலமாக யாரை கேட்கணும், யாரை பற்றி பேசணும்னு அவங்களெல்லாம் தனியாக உட்கார வச்சுட்டு வெளியில் சும்மா காற்றுக்காக ஒதுங்க வந்தேன் சார், நிழலுக்காக மழைக்காக ஒதுங்க வந்தேன் சார்னு சொல்கிறவங்கள போயிட்டு பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறதுல எந்த மாதிரியான இதுன்னு தெரியல. ஸோ ஒரு சில விஷயங்கள் கண்டஸ்டண்ட்டை எப்படி நடத்தணுன்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு தலைமையில் இருந்த கமல் சாரோட அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் சார். அவர் கண்டஸ்டண்ட்டை எப்படி பேச விடுவார்னு பாருங்கள் சார். இடையில பேசணுன்னா சாரி இடையில குறியிட்டதுக்கு மன்னிக்கோன்னு கேட்பாரு சார். அவரோட பெருந்தன்மை என்ன மாதிரியான பெருந்தன்மை சார்? அவர் ரெட் கார்டு கொடுத்தப்போ, லாஸ்ட் டைம் கொடுத்தப்போ வெளியில் ஒரு அது ரிலேட்டடான ஒரு இந்த மாதிரி மக்கள் எழுச்சி வரும்பொழுது உள்ளே போயிட்டு அதுக்கு எவ்வளோ க்ளோஷர், எவ்வளோ சூப்பராக அதுக்கு யார் ரீசன், எதனால் அது கொடுத்தோன்றதை அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சார். அதை தயவுசெய்து போய் இந்த பிரதீப் விஷயத்தில் ரெட் கார்டு கொடுத்ததை போய் எடுத்து பாருங்கள் சார். இவ்வளோ ஈஸியாக கார்டு அச்சடிக்குது, கார்டு கிடைக்குதுன்னு எடுத்து கொடுக்குறீங்களே சாரு, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அப்படி என்ன சார் கொலையா சார் பண்ணிட்டான்? கொலை பண்ணுறவனுக்கு கூட ஒரு பாவ மன்னிப்பு இருக்குது சார். அந்த மரண தண்டனையை கூட ரத்து பண்ணலாம் சார். அதுக்கு கூட ஏதோ ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது சார். இப்படி வாழ வேண்டிய ஒரு ரெண்டு ஆளுங்களை, வாழ வேண்டிய இளம் பிள்ளைகளை இப்படி தூக்கி நீங்கள் போடுறது எந்த வகையில் சார் நியாயமான விஷயம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் பட்சத்தில் இதற்கான விடைகள் எல்லாம் நீங்கள் தான் தெளிவு பெறணும். நீங்கள் என்னதான் நாங்கள் எங்கள் சைடு கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களை போட்டு அடின்னு அடித்து அவங்ககிட்டேருந்து வார்த்தைகளை பிடுங்கினாலும் அது வந்து சரியே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது மக்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் பல கண்ணாடிகளை போட்டு பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த மாதிரி தயவுசெய்து சொல்லுங்கள் சார், குவிட் பண்ணிட்டு போயிடுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இல்லை. உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ நீங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஒரு மாதிரி வச்சுருந்த மாதிரியே இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசையாக இருக்குது. ஸோ இது பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு ஆடியன்ஸ் சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட ஆரோட கோச்சிட்டு அந்த மீசில் எடுத்துகிட்டு போனீங்களா இல்லையா? சிரம் தாழ்ந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டை உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னைக்கு இப்படி தான் இருந்தது. ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.